இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடு வந்து சீக்கிரமாக எடை அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற டிப்ஸ் தான் வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து எத்தனையோ வீடியோஸ் வந்து ஆடு எடை அதிகரிக்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா ஆடு எடை அதிகரிக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இப்போ இந்த சொல்கிற 5 டிப்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து என்னெல்லாம் கொடுக்கணும், முக்கியமாக ஆட்டுக்கு ஆடு மட்டும் இல்லை குட்டிகளுக்கும் சேர்த்து தான் நாங்கள் வந்து எடை அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறோம். என் சேனலை மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆடு இப்போ வெயிட்டு போடணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இதை பண்ணுங்கள் அதை செய்யுங்க, இந்த தீவனம் வைக்கணும், இல்லை வந்து எங்கள் தீவனம் வந்து விலைக்கு வாங்கி வைங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து விலைக்கெல்லாம் வாங்கி அவ்வளோ அவசியம் அவசியம் கிடையாது. என்ன முதல்ல செய்யணும்னா ஃபஸ்ட்டு எடை அதிகரிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து அதாவது டிவார்மிங், அதாவது குடற்புழு நீக்கம் வந்து அவசியம். நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணும். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து லிவர் டானிக் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஏற்கனவே லிவர் டானிக் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து எப்படி கொடுக்கணும், குட்டிகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும், பெரிய ஆடுகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அதாவது அதெல்லாம் பண்ணுறனால அதில் உள்ள அதாவது கிருமிகள்லாம் அந்த புழுக்கள்லாம் வந்து இறந்துரும். அதுக்கப்புறம் வந்து அது வளர்கிறதுக்கு வந்து நல்ல தூண்டுதலாக வந்து இருக்கும். என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த லிவர் டானிக் ஆடுகள் வளர தூண்டுதல் இருக்கக்கூடிய ஒரு டானிக் வந்து லிவர் டானிக் தான். நிறைய பேருக்கு வந்து லிவர் டானிக் வந்து தெரியலை. ஆடு வளர்க்குறவங்களே சில பேர் வந்து லிவர் டானிக்னால் என்ன, எப்படி கொடுக்கணும், என்ன பிராண்ட் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இப்போ வந்து வெயிட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து நம்ம சில தீவனங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புகிறனால அங்கேயே பாதி வந்து மேய்ஞ்சிட்டு வந்துடும், முக்கால்வாசி மேய்ஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வயிறு தான் அதுக்கு வந்து குறையா வரும். ஏன்னா வந்து ஆடு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து மேய்ஞ்சிட்டு தான் வரும், மேய்ச்சலுக்கு போயிட்டு வர ஆடுங்க. அதனால் நம்ம அதுக்கடுத்து என்ன செய்யலாம், வீட்டில் வந்து கொலை கட்டி இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சில தீவனங்கள் வந்து வைக்கலாம். நைட் டைம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து அரிசி வைப்போம். நிறைய பேர் வந்து அரிசி வைக்க தெரியாதவங்க தயவுசெய்து வைக்காதீங்க. ஏற்கனவே வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வைங்க. நீங்கள் வச்சு பழக்கம் இல்லை அப்படின்னா சின்ன குட்டியிலேருந்தே அதுகளுக்கு வந்து பழக்கணும், அப்படின்னா தான் வந்து செட் ஆகும். ஏன்னா தெரியாதவங்க தயவுசெய்து வந்து வைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன செய்யணும்னா இந்த தானியங்கள், அதாவது மக்காச்சோளம், பருத்தி கொட்டை, அப்புறம் வந்து இந்த பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சில பயிர் வகைகள் நம்ம வச்சுருப்போம் வீட்டில் ஏற்கனவே, இதுக்கெலாம் ஆடுகளுக்கு வந்து கொடுக்கணும் நம்ம சொல்லிட்டு நம்ம தனியாக வச்சுருப்போம். இந்த பயிர் வகைகள் என்ன செய்யணும்னா நைட்டு வந்து நல்லா தண்ணியில் வந்து ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு காலையில் விடிஞ்சதும் என்ன செய்யணும்னா நல்ல ஒரு ஆட்டோரில், எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பெரிய ஆட்டோரல் இருக்குங்க. வேணால் அடுத்த வீடியோவில் வந்து நான் காட்டுறேன். ஏற்கனவே சில வீடியோஸ் வந்து எங்கள் வீட்டில் வச்சு எடுத்த வீடியோஸில் வந்து அந்த பெரிய ஆட்டோரல் வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த ஆட்டோரலில் போட்டு நல்லா அதை வந்து ஆட்டிடுவாங்க. ஆட்டிட்டு அதை எடுத்து ஆடுகளுக்கு வந்து அது கொஞ்சம் தண்ணியாக தான், ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி ஆட்டுறதுனால தண்ணியாக வந்து இருக்கும். அதை எல்லா ஆடுகளுக்கும் வைக்கணும் இல்லையா, அந்த இதை வந்து ஒரு தவியில் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் போட்டு நல்லா ஆடுகளுக்கு வந்து குடிக்க வச்சிட்டோன்னு பார்த்திங்கன்னா நல்லா அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்துங்க, நல்லா வந்து எடை அதிகரிக்க நல்ல உதவும். தானியங்கள் மாதிரி, ஏன்னா நம்மளுக்கே வந்து வெயிட் அதிகரிக்கலை அப்படின்னா வந்து அதை சொல்லுவாங்கள்ல, இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் ஆடுகளுக்கும் அப்படித்தான். நல்லா அதுக்கு தீவனங்கள் கொடுக்க தான் அது கொழுன்னு நல்லா வந்து ஆரோக்கியமாக வந்து வளருங்க. நம்ம வந்து அதாவது பெரிய ஆடு ஆகும்போதே வந்து என்ன செய்யணும்னா, அது இப்போ சினையாயிடுச்சு அப்படின்னா சினையானதுலேருந்தே அதோட தீவன முறையை வந்து நம்ம நல்ல ஆரோக்கியமானதாக நம்ம கொடுத்தா அது குட்டி போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல கொழுன்னு ஒரு குட்டியாக வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குங்க. ஏன்னா வந்து குட்டியிலேருந்தே நம்ம வந்து வளர்க்கும் போது அது வந்து நல்ல தரமான ஒரு வாட்டசாட்டமான ஆடாக வந்து கண்டிப்பாக வளரும். அதுக்கு வந்து நான் கேரண்டி. நல்ல குட்டியிலேருந்தே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி வச்சு பழக, அதுக்கப்புறம் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த தானிய வகைகள் வந்து நைட்டே ஊற போட்டு காலையில் வந்து அதுக்கு வந்து கொடுக்க, இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து செய்கிறதுனால ஆடு வந்து நல்லா கொழுன்னு சீக்கிரம் வந்து வெயிட் போடுறதுக்கு வந்து இதாகுங்க. எங்கள் வீட்டு ஆட்டுக்குட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது
2 மாதம் குட்டியே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து 4 மாதம் குட்டி மாதிரி இருக்கும். யார் குட்டியும் எங்கள் ஊரில் வந்து அப்படி இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக வளர்க்குறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த 30 வருஷமாக வளர்க்கும்போது அதோட குட்டின்னு வரும்போது அந்த ஆட்டுக்குட்டியோட ஜென்ரேஷன் வந்து அதுக்கு அடுத்தடுத்து வரும்போது ஆட்டுக்குட்டிகள் வந்து நல்ல தரமாக நல்லா சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் வந்து குட்டி வாங்கிட்டு போய் எங்ககிட்ட நல்லா இருக்குது, அதை வளர்க்குறது தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அந்த புட்டிப்பால் கொடுத்தே வந்து நல்லா வளர்த்துடுறாங்கங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து சொன்னார், உங்ககிட்ட வந்து அதாவது பிறந்த குட்டி நாங்கள் வந்து யாருக்குமே வந்து கொடுக்க மாட்டோம். ஆனால் வந்து அவர் வேணும் அப்படி சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கழித்து அடுத்து வந்து மறுபடியும் எனக்கு குட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க. அந்த குட்டி வாங்கிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு வீடியோ காட்டினாங்க. பார்த்தா அவ்வளோ பெரிய ஆடாக வளர்த்து வச்சுருக்காங்க. அவ்வளோ தரமாக சூப்பராக வளர்த்துருக்காங்க. குட்டிக்கு வந்து பசும்பால் தான் புட்டியில் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தா அவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு வடசட்டமான ஆடை நல்லா வளர்த்துருக்காங்க அவங்க. அதனால் வந்து திரும்ப எங்களுக்கு வந்து குட்டி வேணும், அதாவது அந்த பால் குடிக்கிற குட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கங்க. நாங்கள் வந்து எல்லாருக்கும்லாம் பிறந்த குட்டியெல்லாம் வந்து கொடுக்குறதில்ல. அவங்க வந்து கட்டாயப்படுத்தி கேட்டனால தான் நாங்கள் வந்து பிறந்த குட்டியை கொடுத்தோம். ஏன்னா பிறந்த குட்டி வந்து சில பேருக்கு போய் வளர்க்க தெரியாது. அதனால் வந்து நாங்கள் பிறந்த குட்டியை நாங்கள் கொடுக்குறதே கிடையாது. ஒரு 5 மாதம் 6 மாதம் குட்டியை தான் வந்து நாங்கள் வெளியில் வந்து விற்கிறதுக்கு வந்து கொடுப்போம். பிறந்த குட்டியை நாங்கள் என்றைக்குமே வந்து கொடுக்க மாட்டோம். இப்போ இங்கே இருக்க இந்த இப்போ மேய்ச்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கள் ஆடு மட்டும் கிடையாது, ஊரில் இருக்க அத்தனை பேர் ஆடும் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா வந்து இங்கே எல்லாருமே கூட்டாடாக வந்து மேய்ப்பாங்க. அதாவது காலையில் 2 பேர் போனால் மதியம் 2 பேர் போவாங்க. இல்லை ஒரு ஆள் வரலைனாலும் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மேய்ச்சிக்குவாங்க. அந்த மாதிரி வந்து இங்கே கூட்டாடாக மேய்க்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் பகுதி நேரமாக நல்லா கொஞ்சம் ஈஸியாகவே வந்து இருக்குங்க. அதனால் வந்து ஆடுகள் பாருங்கள் நல்லா வந்து வளரும். இது வெயில் காலம் ஆகிட்டா கொஞ்சம் நல்லா வந்து வளர்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்லா வந்து இருக்குங்க. இந்த டிவார்மிங், அதாவது இந்த குடற்புழு நீக்கம், இந்த லிவர் டானிக் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்தாலே குட்டிகள் மட்டும் இல்லை ஆடுகளும் நல்லா வெயிட்டு போட தூண்டுதலாக வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து இன்னும் பயன்படுத்தாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு பலன் உண்டு. இந்த லிவர் டானிக் கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பசி எடுத்து நல்லா ஜீரணம் ஆகிறதுக்கும் வந்து நல்ல தூண்டுதலாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்லிக்கிறேன், கழிசல் உள்ள ஆடுகளுக்கு லிவர் டானிக் கொடுக்காதீங்க. கழிசல் உள்ள ஆடாக இருந்துச்சுன்னா அதுக்கு லிவர் டானிக் கொடுக்காதீங்க. ஏன்னா கழிசல்லாம் நின்றதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது எடை அதிகரிக்க ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, இல்லை வேறு ஏதாவது ஆடு சம்மந்தமாக சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான பதிலை வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணிடுங்க, ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.